வணக்கம். HDP தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 வளர்தமிழ் என்னும் உரைநடையை காணவிருக்கின்றோம். சரிங்களா? வளர்தமிழ் இந்த ஒரு சொல்லின் வாயிலாகவே நாம் நம் தமிழின் பெருமையை அறிந்து கொள்ள இயலும். வளர்தமிழ் என்பது வினைத்தொகை, அதாவது வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் என முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது நம் தமிழ் மொழி, மூத்த மொழியாகிய நம் தமிழ்மொழி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வளர்ந்து இருந்தது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்கின்ற தமிழ், செம்மொழியாகிய நம் தமிழ்மொழி இப்பொழுதும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா இனிமையான நம் தமிழ்மொழி வளரும் தன்மையுடையது. சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாடத்துக்கு போகலாம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழியாகும். மொழி மனிதன் தான் கண்டுபிடித்தாங்க, அது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாகும். சரிங்களா? அடுத்தது மொழியின் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழியாகும். மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியாகும். சரிங்களா? இவை தான் மொழியின் பயன்கள். அடுத்தது பார்க்கலாம். உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவத்தையும் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். சரிங்களா? தமிழ்மொழி செம்மொழியாக விளங்குகின்றது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. அவை ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. சரிங்களா? தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். தமிழ் மொழியின் இனிமையை எவ்வாறு பாரதியார் வியந்து பாடுகிறார் என்றால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். சரிங்களா? அடுத்தது மூத்த மொழி, அதாவது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். இங்கே பாருங்க, பாரதியார் அவர்கள் தமிழ் தாயின் தொன்மையை எவ்வாறு கூறுகிறார் என்றால், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் அவர்கள் கூறுகிறார். அடுத்தது நாம் நம் தமிழ்மொழி தொன்மையான மொழி என்பதை எதன் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் என்பதை பார்க்கலாம். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது சாலைகளே இல்லை என்றால் சாலை விதிகள் தோன்றியிருக்காது. சரிங்களா? அதுபோல தான் இலக்கியமே இல்லை என்றால் அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்காது. சரிங்களா? தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும். சரிங்களா? தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தொல்காப்பியம் நூல் என்பது இலக்கண விதிகள் கொண்ட நூலாகும். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது தொல்காப்பியத்துக்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். இந்த இலக்கிய நூல்களுக்காகத்தான் இலக்கண விதிகள் கொண்ட தொல்காப்பியம் என்ற நூல் உருவாகி இருக்கின்றது. இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை நாம் உணரலாம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். சரிங்களா? தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் என்றால் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் என்ற நூலின் வாயிலாகத்தான் நம்முடைய தமிழ்மொழி மிகவும் தொன்மையான மொழி என்பதை நாம் உணரலாம். மேலும் நாம் தொல்காப்பியத்தை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். தொல்காப்பியம் 1602 பாக்களால் ஆனது. இது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் என 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது எழுத்ததிகாரம் தனி மொழியிலும் புனர் மொழியிலும் உள்ள எழுத்துக்களை பற்றி கூறுகிறது. இரண்டாவது சொல்லதிகாரம்
மொழித்தொடர் அமையும் பாங்கை சொல்கிறது. மூன்றாவது பொருளதிகாரம் எழுதப்படும் நூலில் உள்ள வாழ்க்கை பொருளையும் அப்பொருள் சொல்லப்பட்டுள்ள யாப்பு, அணி முதலான பாங்குகளையும் தமிழ் மரபையும் விளக்குகிறது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை உடையது. அடுத்தது எளிய மொழி. நம்முடைய தமிழ்மொழி எவ்வாறு எளிய மொழியாக விளங்குகின்றது என்பதை நம்ம பார்க்கலாம். தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழியாகும். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் தோன்றுபவை தான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். சரிங்களா? எடுத்துக்காட்டு ஆ ப்ளஸ் மூ ப்ளஸ் து அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. சரிங்களா? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் நம்ம சிலவற்றை பார்க்கலாம். ஆ, ஏ, ஔ, நா, ஞா போன்றவை. சரிங்களா? இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, ரா போன்றவை. அடுத்தது சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மை என்பதன் பொருள் ஒழுங்குமுறை. சரிங்களா? தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என 2 வகை திணைகளை அறிவோம். 2 வகை திணைகள் என்னென்றால் உயர்திணை, அஃறிணை. சரிங்களா? உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்கள். சரிங்களா? தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்கள். எப்படின்னா அஃறிணையை பிரித்தால் அல் ப்ளஸ் திணை. சரிங்களா? இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை. அதாவது உயர்திணையின் எதிர்ச்சொல் உயர்வு அல்லாத திணை. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினர். அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காயை பிரித்தால் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகு என்றால் இனிப்பு, அல் என்றால் இல்லை, காய் அதாவது இனிப்பு இல்லாத காய் என வழங்கினர். சரிங்களா? இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம் தமிழ் மொழி. அடுத்தது வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழியாகும். தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது நம் தமிழ்மொழி. சரிங்களா? இலக்கண நூல்கள் தொல்காப்பியமும் நன்னூலாகும். சரிங்களா? அடுத்தது 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. சங்க இலக்கிய நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. அடுத்தது திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவை இரண்டும் காப்பியங்கள். அதாவது 50 காப்பியங்களை 2 காப்பியம் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது நம் தமிழ்மொழி ஆகும். அடுத்தது பார்க்கலாம். தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. சரிங்களா? ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அதாவது பூவின் 7 நிலைகள் தோன்றுவது முதல் உதிர்வது வரை இருக்குது. சரிங்களா? தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் பூவில் உள்ளன பார்த்திங்கன்னா 7 நிலைகள். பூவின் 7 நிலைகள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? அதாவது தோன்றுவது முதல் உதிர்வது வரை. சரிங்களா? இவை தான் பூவின் 7 நிலைகள். மறுபடியும் படிக்கலாம். அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? இவை தான் பூவின் 7 நிலைகள் ஆகும். அடுத்தது ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. இங்கே பாருங்கள். ஓர் எழுத்து அதாவது தீ. தீ என்னும் ஓர் எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. நெருப்பு, நெருப்பு என்னும் பொருளை தருகிறது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு.
ஒரு சொல் வந்து பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சரிங்களா, எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மா மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. சரிங்களா, இங்கே பாருங்கள். இந்த மா மா என்னும் ஒரு சொல் வந்து இத்தனை பொருளை வந்து தருது. இங்கே பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம். சரிங்களா, அதான் வந்து முத்தமிழ். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். சரிங்களா, அதுவே இசைத்தமிழ் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். இங்கே பாருங்கள். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. சரிங்களா, துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். இங்கே பாருங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள். இதெல்லாம் வந்து கவிதை வடிவங்கள். அதுவே கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். உரைநடை வடிவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள்லாம் வந்து கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை வந்து உரைநடை வடிவங்கள். சரிங்களா, அடுத்தது தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. நம்முடைய தமிழ் வந்து தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அடுத்தது புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. சரிங்களா, இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இங்கே பாருங்கள். இதுக்கு இணையான ஆங்கில சொற்களை நம்ம பார்க்கலாம். அதாவது இணையம், இணையம் என்றால் இன்டர்நெட். முகநூல், ஃபேஸ்புக். புலனம், வாட்ஸ்அப். குரல் தேடல், வாய்ஸ் சர்ச். தேடுபொறி, சர்ச் என்ஜின். செயலி, ப்ராசஸர். தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது நம் தமிழ்மொழி. அடுத்தது பார்க்கலாம். அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இங்கே பாருங்கள். அதாவது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சரிங்களா, தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். அதாவது தமிழ் எண்களை அறிவோம். இந்த எண்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். 1க்கு இந்த மாதிரி எழுதணும். இதை வந்து தமிழ் எண்கள். சரிங்களா, இதை எழுதி பழகிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். மூத்த மொழியான தமிழ்மொழி கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் திகழ்கிறது. புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பதே நமக்கு பெருமையல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம் கடமையல்லவா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதாவது சொல், முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள். சரிங்களா, சொல் தமிழ். தமிழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியம். முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து தொல்காப்பியம். மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அடுத்தது சொல் வந்து தமிழ்நாடு. முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். சரிங்களா,
மேற்கோள்: இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின். அடுத்தது சொல் தமிழன். முதலில் ஆலப்படும் இலக்கியம் அப்பர் தேவாரம். மேற்கோள்: தமிழன் கண்டாய். அடுத்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதாவது தாவர இலை பெயர்கள். இந்தந்த தாவரங்களுக்கு இதனுடைய இலைகளை இப்படித்தான் கூற வேண்டும். சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல், அதாவது ஆலமரம். அரசு, அரச மரம். மாமரம், பலாமரம், வாழை மரம். சரிங்களா? இவைகளுக்கு இதோட இலைகளை இலை என்று கூற வேண்டும். அகத்தி, பசலை, முருங்கை கீரை. அதாவது அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அருகு, கோரை இவைகளுக்கு புல். நெல், வரகு இவைகளுக்கு தாள். மல்லி, தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. கமுகு, கூந்தல். அடுத்தது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். பாருங்கள், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். சரிங்களா? இதை நம்ம படிச்சுக்கலாம். இது நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க. அதாவது சொல், இடம்பெற்ற நூல். சரிங்களா? வேளாண்மை, கலித்தொகை 101, திருக்குறள் 81, உழவர், நற்றிணை 4, பாம்பு, குறுந்தொகை 239, வெள்ளம், பதிற்று 10, 15, முதலை, குறுந்தொகை 324, கோடை, அகநானூறு 42, உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கம் 56, திருமுருகாற்றுப்படை 1. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். மருந்து, அகநானூறு 147, ஊர், தொல்காப்பியம், அகத்திணையியல் 41, அன்பு, தொல்காப்பியம், களவியல் 110, உயிர், தொல்காப்பியம், கிளவியாக்கம் 56, மகிழ்ச்சி, தொல்காப்பியம், கற்பியல் 142, திருக்குறள் 531, மீன், குறுந்தொகை 54, புகழ், தொல்காப்பியம், வேற்றுமையியல் 71, அரசு, திருக்குறள் 554. அடுத்தது பார்க்கலாம். செய், குறுந்தொகை 72, செல், தொல்காப்பியம் 75, புறத்திணையியல். பார், பெரும்பரணாற்றுப்படை 435, ஒழி, தொல்காப்பியம், கிளவியாக்கம் 48, முடி, தொல்காப்பியம், வினையியல் 206. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் பிரித்து எழுதுக. இடது ப்ளஸ் புறம். இடப்புறம் பிரித்து எழுதுக. இடது ப்ளஸ் புறம். சீரிழமை பிரித்து எழுதுக. சீர்மை ப்ளஸ் இளமை. சீரிழமை பிரித்து எழுதுக. சீர்மை ப்ளஸ் இளமை. அடுத்தது சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து எழுதுக. சிலப்பதிகாரம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து எழுதுக. சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் சேர்த்து எழுதுக. கணினி தமிழ். கணினி ப்ளஸ் தமிழ் சேர்த்து எழுதுக. கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.